2024 ஐபிஎல் சீசனுடைய கடைசி கட்டத்தில் இருக்கும். இன்னும் 2 மேட்சஸ் அவேன்னு சொல்லலாம் யார் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட நிலைமையை பற்றி பார்க்க கொஞ்சமே பரிதாபமாக இருக்குன்னு சொல்லலாம். சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு டயலாக் பேசியிருப்பார். சென்னையில் எல்லாமே மாறிடுச்சு, ஆனால் இது மட்டும் இன்னும் மாறலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஏன்னா ஆர்சிபி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுடைய கேப்டனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லோகோவையும் மாற்றிருந்தாங்க. அதே மாதிரி டீமோட ஜெர்சி கலரையும் மாற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டீமோட நேமில் பெங்களூர் அப்படின்னு இருந்ததை பெங்களூரு அப்படின்னு சொல்லி டீம் நேமையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ மாற்றினாலும் அவங்களுடைய ரிசல்ட்டை மாற்ற முடியலன்னு சொல்லலாம். ஏன்னா எலிமினேட்டர் போட்டியில் தோல்வி அடைஞ்சு எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க ஆர்சிபி. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கடைசி லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து நாக் அவுட் பண்ணிவிட்டு பிளே ஆஃப்ஸுக்குள்ளே நுழைஞ்சாங்க ஆர்சிபி அப்படி சொல்லலாம். ஸோ அவங்க நேற்று எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வந்து எதிர்த்து களமிறங்கினாங்க. அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த எலிமினேட்டர் போட்டி அப்படிங்கிறது வந்து நடந்தது. ஸோ இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணது ராஜஸ்தான் அணியினுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன். ஸோ அவர் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணார். ஸோ அதன் காரணமாக ஆர்சிபி அணி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் விராட் கோலி ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயராக இருந்திருக்காரு. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமுடைய கேப்டன் ஃபாப் டு பிளெசி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்திருக்காரு. அதுவும் கடந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் கூட வாங்கினார். பட் நேற்று அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு பிரமாதமாக அமையலன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் ராஜஸ்தான் அணியினுடைய அந்த இடதுகந்து வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட்னு சொல்லலாம். ட்ரெண்ட் போல்ட் எப்போவுமே முதல் ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுக்குறவர். நேற்று முதல் 2 ஓவர் அவருடைய ஓவரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணாங்க ஃபாப் அண்ட் விராட் 2 பேருமே. இருந்தாலும் கூட பவர் பிளேலேயே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஓவர் கொடுத்தாரு சஞ்சு சாம்சன். அதுக்கான பலன் கிடச்சிது. 5வது ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஃபாப் டு பிளெசியோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட். ஒட்டுமொத்தமாக ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங் ரொம்பவே ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர் சொல்லலாம். ஏன்னா 4 ஓவரில் வெறும் 16 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்தாரு. அதுவும் ஃபாப் டு பிளெசியோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா டு பிளெசியை வந்து பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆக்கினா தான், இல்லைனாக்கா கண்டிப்பாக ஆஃப் செஞ்சுரிஸ் அடிப்பார் அப்படிங்கிறது தெரியும். பட் அவருடைய விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு. ஒரு பக்கம் ஃபாப் டு பிளெசி ஆட்டம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் விராட் கோலி இருக்கிற வரைக்கும் ஆர்சிபிக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா விராட் கோலி இந்த சீசன் ஃபுல்லாகவே ரொம்பவே சிறப்பாக பேட்டிங் ஆடிட்டு வராரு. நேற்றும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது. 24 பந்துகளை பார்த்தோம் அப்படின்னா 3 பவுண்டரி ஒரு 6ஓட 33 ரன்கள் வந்து எடுத்திருந்தார். ஒரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட்டை கொஞ்சம் பார்த்து ஆடினாலும் கூட ஏற்கனவே ஐபிஎல் இது வரைக்கும் 7 முறை சந்தீப் சர்மாவோட பந்து வீச்சை வந்து ஆட்டம் இழந்திருக்காரு விராட் கோலி. பட் நேற்று வந்து அதை நடக்காமல் பார்த்துக்கிட்டாரு. அவரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே 8000 ரன்கள் கடந்த ஒரே வீரர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையை வந்து நிகழ்த்தினார் விராட் கோலி. இது வரைக்கும் வேறு எந்த பேரும் 7000 ரன்களை கூட ரீச் பண்ணல அப்படிங்கிறதே குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ ரன் மெஷின் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காரு விராட் கோலி. ஸோ விராட் கோலி இந்த அளவுக்கு பிரமாதமாக ஆடிட்டு இருக்கும்போது அவருடைய விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டை உருவாக்குனார் யுஸ்வேந்திர சாகல். யுஸ்வேந்திர சாகல் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாலும் கொஞ்சம் மிட் சீசனில் பார்த்தோன்னா கஷ்டப்பட்டார். நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு. பட் ஆனால் விக்கெட்ஸ் எடுக்க முடியல. நேற்றும் அவர் ஓவரில் வந்து ரன்ஸ் போணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 4 ஓவர் 43 ரன் கொடுத்தாலுமே கூட முக்கியமான விக்கெட் விராட் கோலியோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு. கண்டிப்பாக அதுதான் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி நின்று இருந்தார்னா ஆர்சிபியோட ரன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது யுஸ்வேந்திர சாகல் அப்படி சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு இந்த சீசன் பேட்டிங் கொஞ்சம் நல்லாவே செட் ஆகிருந்தது. ஆனாலும் நேற்று வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்க. 1 டவுனில் ரஜத் பட்டிதருக்கு பதிலாக கேமரன் கிரீனை வந்து இறக்குனாங்க. ஏன்னா பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட் விழுந்ததுனால. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அதாவது சாகல் அண்ட் அஸ்வின் இவங்க 2 பேருக்கு எதிராக பட்டிதார் வேணுங்கிறதுனால கிரீனை முன்னாடி இறக்குனாங்க. ஸோ அவர் பார்த்தோன்னா 21 பந்துகளில் 27 ரன்கள் சேர்த்தாரு. ஆனாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சாலும் பெரிய நாக் அவரால் ஆட முடியல. அவரோட விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னரான அஸ்வின் எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக அவங்களோட பிளானே ஸ்பின்னருக்கு எதிராக ரஜத் பட்டிதார் வேணும் அப்படின்னு தான் முன்னாடி இறக்குனாங்க. பட் ஆனால் அதே ஸ்பின்னருக்கு எதிராக தான் அவர் அவுட் ஆகிட்டார் அப்படி சொல்லலாம். அடுத்தது அதே மாதிரி ரஜத் பட்டிதாரும் பார்த்தோன்னா நல்லா விளையாடினார். அவருடைய விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படி சொல்லலாம். அதுவும் கேமரன் கிரீன் வந்து இந்த சீசன் பேட்டிங் பவுலிங் நல்லாவே ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. பட் அவருடைய விக்கெட்டை எடுத்த அஸ்வின் பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த பந்திலே கிளென் மேக்ஸ்வெலோட விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. ஸோ 2 ஆசியோட பிளேயர்ஸோட விக்கெட்டையும் அஸ்வின் வந்து எடுத்து கொடுத்தாரு ஒரே ஓவரில், அதுவும் அடுத்தடுத்த பந்தில்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 விக்கெட் போனாலும் கூட ரஜத் பட்டிதர் வழக்கம் போல் நேற்று ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்டார்ட் அவருக்கு கிடச்சிது. 22 பந்தில் 2 பவுண்டரி 2 சிக்ஸஸோட 34 ரன்களை எடுத்திருந்தார்
ரஜத் பட்டிதர். பட் அடுத்தது பார்த்தோம்னா மற்றபடி அது ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் நல்ல ஸ்டார்ட் வந்து ஆர்சிபிக்கு எல்லாருக்குமே கிடச்சிது ஆர்சிபி பிளேயர்ஸ்க்கு. பட் அதை பெருசாக அவங்களால பிக் நாக்காக கொண்டு போக முடியல. மகிபால் லோம்ராரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 பந்துகளில் 32 ரன்கள் வந்து எடுத்து கொடுத்தாரு கடைசி கட்டத்தில். ஸோ இவருடைய விக்கெட்டும் சரி, ரஜத் பட்டிதரோட விக்கெட்டும் அண்ட் தினேஷ் கார்த்திக் இவங்க 3 பேரோட விக்கெட்டையும் கடைசி கட்டத்தில் எடுத்து கொடுத்தது ஆவேஷ் கான். ஆவேஷ் கான் நேற்று முதல்ல அவருடைய ஓவரில் வந்து கொஞ்சம் ரன்ஸ் போச்சு. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக போட்டார். 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தாரு. 44 ரன்கள் கொடுத்தாலும் கூட தேவையான சமயத்தில் விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படி சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தினேஷ் கார்த்திக்கோட விக்கெட். தினேஷ் கார்த்திக் வந்து மீட் பண்ண முதல் பந்திலேயே அவர் வந்து LBW வந்து ஆனார். பட் ஆனாலும் கூட பேட் வந்து பேடில் தான் பட்ட மாதிரி தெரிஞ்சுது லைவில் பார்க்கும்போது. பட் ஆனால் தேர்ட் அம்பையர்ஸ் வந்து பேட் வந்து பாலில் டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாட் அவுட் கொடுத்தாங்க அப்படி சொல்லலாம். பட் ஆனாலும் கூட அவரால் அந்த சான்ஸை வந்து பெருசாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல தினேஷ் கார்த்திகால். 13 பந்தில் வெறும் 11 ரன்கள் மட்டுமே சேர்த்தார் அப்படி சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 20 ஓவர் முடிவில் 172 ரன்கள் மட்டுமே சேர்த்தாங்க. 8 விக்கெட் இழப்பிற்கு அப்படி சொல்லலாம். அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கோர் கார்டு ஆர்சிபியோட ஸ்கோர் கார்டில் விராட் கோலி ஒரு 33 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு ஸ்டார்டிங்காக. டுப்ளிசி 17 ரனில் ஆட்டம் இருந்தார். கேமரன் கிரீன் அண்ட் பட்டிதார் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது. 27-34 ரன்கள் எடுத்தாங்க. பட் கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் போட்டியில் சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு 5 பாலில் 16 ரன்கள் எடுத்தார். பட் நேற்று முதல் பாலே அடிக்க ட்ரை பண்ணார் அஸ்வின் ஓவரில். பட் ஆனால் டக் அவுட் ஆனார் சொல்லலாம். ஸோ இந்த சீசனில் 4வது டக் அவுட் அவருக்கு. இந்த சீசனில் அதிக முறை டக் அவுட் ஆன பிளேயர் அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனைக்கும் சொந்தக்காராக இருக்காரு. கடைசி கட்டத்தில் மகிபால் லோம்ரார் ஒரு சின்ன கேமியோ ஆனார். 17 பாலில் 32 ரன். தினேஷ் கார்த்திக் பெருசாக நேற்று வந்து ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் ஸ்வப்னில் சிங்கை வந்து இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு 9 ரன்கள் வந்து எடுத்து கொடுத்தாரு. கரண் சர்மா ஒரு 5 ரன்கள் எடுத்தார். ஸோ ஒட்டுமொத்தம் பார்த்தோன்னா 172 ரன் மட்டுமே அவங்களால சேர்க்க முடிஞ்சது. ஸோ 173 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட கிளம்புறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சீசன் ஸ்டார்டிங்கில் இவங்களோட பவுலிங் அட்டாக் ரொம்பவே மோசமாக இருக்குன்னு நிறைய பேர் விமர்சித்தாலும் கூட இந்த சீசனில் நிறைய வெற்றியை வந்து அவங்களுடைய பவுலர்ஸ் வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் பெருசாக அந்தளவுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா ரன் வந்து ரொம்பவே குறைவாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கு தொடக்க ஆட்டக்காரர்களை பார்த்தோன்னா இப்போ ஜாஸ் பட்லர் இல்லாதனால இன்னொரு இங்கிலீஷ் பிளேயரான கேட்மோர் வந்து விளையாடினார். SSV ஜெய்ஸ்வால் கூட 2 பேரும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கேட்மோரோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு லாக்கி ஃபெர்குசன். ஸோ லாக்கி ஃபெர்குசன் இந்த சீசன் அவருக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு நேற்றைய போட்டியில் வந்து அந்த முதல் விக்கெட்டை வந்து அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அதுவும் க்ளீன் போர்டு ஆக்கினார். கேட்மோரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அவர் 4 ஓவரில் பார்த்தோன்னா 37 ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை வந்து எடுத்தார். அதுவும் முக்கியமான விக்கெட், முதல் விக்கெட் அப்படி சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 5.3 ஓவரில் 46 ரன்கள் சேர்த்துருந்தாங்க முதல் விக்கெட்டுக்கு கேட்மோர் அண்ட் ஜெய்ஸ்வால் இந்த ஜோடி. ஸோ ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்து கேட்மோர் விக்கெட் விழுந்தாலும் கூட ஜெய்ஸ்வால் இந்த சீசன் வந்து ஒரு சதம் அடிச்சிருந்தாலும் பெருசாக அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்த சீசன் அமையல. பட் நேற்று தேவையான சமயத்தில் ஒரு சூப்பரான ஒரு நாக்கு அப்படி சொல்லலாம். 30 பந்துகளை சந்திச்சு அவர் 8 பவுண்டரியோட 45 ரன்கள் வந்து எடுத்திருந்தார். ஒரு தேவையில்லாமல் ஒரு ஷாட் மூலமாக தான் அவர் அவுட் ஆனார். அந்த விக்கெட் எடுத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா கேமரன் கிரீன் பவுலிங்லேயும் ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்காருன்னு சொல்லலாம். பேட்டிங்லேயும் ரன்ஸ் அடிக்கிறாரு, பவுலிங் நல்லா பண்ணுறாரு. நேற்று அவருடைய பவுலிங் எக்ஸப்ஷனலாக இருந்தது. 4 ஓவரில் 28 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு அப்படி சொல்லலாம். அடுத்தது சஞ்சு சாம்சன் பார்த்தோன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ கடைசியாக அவரோட ஃபார்மில் கொஞ்சம் டிப் இருக்குன்னு சொல்லலாம். நேற்று வந்து 13 பந்தில் 14 ரன் எடுத்து வந்து கரண் சர்மாவோட பந்து வீச்சில் வந்து ஒரு அதிரடியான ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டம்பிங் முறையில் வந்து ஆட்டம் இருந்தார். பட் ஆனால் அவங்களுக்கு நம்பர் 4ல் ஒரு கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு ரியான் பராக். நேற்றும் ரொம்பவே அட்டகாசமாக விளையாடினார். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் ஈஸியாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்களுடைய டக் அவுட்டில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். 26 பந்துகளை சந்திச்சு அவர் 2 பவுண்டரி 2 சிக்ஸஸோட 36 ரன்களை சேர்த்த நிலையில் வந்து அவருடைய விக்கெட்டை வந்து இப்போ இழந்தார். ஸோ ரியான் பராக் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஜூரேலும் மீட் பண்ண முதல் பாலே பவுண்டரி அடித்தார். ஒரு நல்ல டச்சில் இருக்கார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது தேவையில்லாமல் அவருடைய விக்கெட்டை வந்து பறி கொடுத்தாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் விக்கெட்டை கொடுத்தாருங்கிறத விட விராட் கோலி வந்து அந்த விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீல்டிங், கிட்டத்தட்ட ஒரு 19 மீட்டர் ஓடி அந்த பாலை எடுத்து த்ரோ பண்ணார். கேமரன் கிரீன் அதை அட்டகாசமாக பாலை பிடிச்சி ரன் அவுட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைங்கும் போது வர பாலை அப்படியே அது வந்து ஈஸியாக வந்து ரன் அவுட்டாக
கன்வெர்ட் பண்ணார் கேமரன் கிரீன். ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட் அப்படி சொல்லலாம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஆர்சிபி வந்து கேம்குள்ளே வராங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது ஒரு சின்ன ஒரு கேமியோ கொடுத்தாரு சிம்ரன் ஹெட்மயர். இந்த சீசனில் பார்த்தோன்னா மிட் சீசனில் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. அவர் கடைசியில் பார்த்தோன்னா ஒரு சில போட்டிகள் ஆடலை. பட் நேற்று இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கினார். தேவையான அந்த இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். 14 பந்துகளை சந்திச்சவர் 3 பவுண்டரி ஒரு சிக்ஸஸோட 26 ரன்களை வந்து சேர்த்து கொடுத்தாரு. பட் ஆனால் ரியான் பராக் அண்ட் சிம்ரன் ஹெட்மயர் இவங்க 2 பேர் இருக்குன்னா ஈஸியாக வெற்றி பெற்றுவாங்க நடக்கும் போது அவங்க 2 பேரோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு முகமது சிராஜ் வழக்கமாக பவர் பிளேஸில் நிறையவே சூப்பராக போடுவார். பட் நேற்று பார்த்தோன்னா டெத் ஓவர்ஸில் நல்லா போட்டாருன்னு சொல்லலாம். 4 ஓவரில் 33 ரன்களை விட்டு கொடுத்த முகமது சிராஜ் 2 விக்கெட்டை வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. பட் ஆனாலும் இது அந்த அணியினுடைய வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரன் கிட்டத்தட்ட ஒரு 20 ரன்ஸ் வந்து ஷார்ட்னு சொல்லலாம். ஒரு 190 ரன்கள் எடுத்திருந்தாங்களா நல்ல டார்கெட்டாக இருந்திருக்கும். பட் அதை வந்து அவங்களுடைய பேட்ஸ்மேன்ஸால் செய்ய முடியல. ஸோ கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரோமன் பவல் வந்து முடிச்சு கொடுத்தார். ரோமன் பவல் வந்து ஆர்சிபிக்கு வந்து இப்போது பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு எதிரான இந்த போட்டியில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். 8 பந்தில் 16 ரன்கள் கடைசி கட்டத்தில் அடித்து மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் 19 ஓவரில் 174 ரன்கள் சேர்த்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெற்றி ரொம்பவே தேவையான வெற்றி. இந்த வெற்றி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு அந்த அணியின் கேப்டனாக 31வது வெற்றி அப்படி சொல்லலாம். ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ராஜஸ்தான் அணிக்காக அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த கேப்டன் அப்படிங்கிற மறைந்த முன்னாள் லெஜண்ட் ஷேன் வார்னேவோட சாதனை வந்து சமன் செஞ்சிருக்காரு சஞ்சு சாம்சன் அப்படி சொல்லலாம். இவங்க ஒரு ரெக்கார்டை படைச்சு இது பார்த்தோம் அப்படின்னா இந்த வெற்றியின் மூலமாக பிளே ஆஃப்ஸில் அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறியிருக்காங்க. அதாவது குவாலிஃபயர் 2க்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க அப்படி சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போது ஆர்சிபி அணியை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாளை வந்து சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய குவாலிஃபயர் 2 போட்டியில் வந்து அவங்க வந்து விளையாட இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி அணியினர் ஒரு மோசமான ஒரு சாதனைக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல் பிளே ஆஃப்ஸில் பார்த்தோன்னா அதிக தோல்விகளை சந்தித்த அணி இவங்க அப்படி சொல்லலாம். இது ஐபிஎல் பிளே ஆஃப்ஸில் அவங்களுக்கு 10வது தோல்வி. ஸோ இது வரைக்கும் சிஎஸ்கே பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பிளே ஆஃப்ஸில் 9 தோல்விகள் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அவங்கள பின்னுக்கு தள்ளி இப்போ முதல் இடத்துக்கு வந்து ஒரு மோசமான சாதனை வந்து பெற்றிருக்காங்க ஆர்சிபி அப்படி சொல்லலாம். ஸோ இந்த தோல்வியின் மூலமாக ஆர்சிபி அணி வந்து பிளே ஆஃப்ஸ்லேருந்து இந்த ஐபிஎல்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஸோ வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபயர் 2க்கு வந்து முன்னேறியிருக்காங்க. ஸோ அவங்க நாளைக்கு சென்னையில் நடக்க போகிற குவாலிஃபயர் 2 போட்டியில் குவாலிஃபயர் 1ல் தோல்வி சந்தித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. ஸோ இந்த போட்டி கிட்டத்தட்ட ஒரு செமிஃபைனல் அப்படி சொல்லலாம். அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி 26ஆம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இறுதிப் போட்டியில் வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி சொல்லலாம். ஸோ நேற்றைய போட்டியில் ஆர்சிபி தோல்வி அடைஞ்சது மற்ற அணிகளை விட, அதுவும் குறிப்பாக ராஜஸ்தான் ஃபேன்ஸை விட சிஎஸ்கே ஃபேன்ஸை ரொம்பவே மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்கள வந்து கடைசி லீக் போட்டியில் சிஎஸ்கேவை வந்து வீழ்த்தி தான் பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னேறினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ் பண்ண அந்த அலப்பறைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது சொல்லலாம். இப்போ சிஎஸ்கே ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலைனாலும் ஆர்சிபி டைட்டில் வின் பண்ணால் பரவாயில்லப்பா, ஏன்னா ஒரு 16 வருஷம் வெயிட் பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் மட்டும் ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஆனால் அவங்க பண்ண அந்த அலப்பறையினால் பார்த்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே குதிச்சு இருந்தான்னு சொல்லலாம். ஸோ நேற்று ஆர்சிபியோடைய தோல்வியை ஆர்ஆரை விட சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறையவே எதிர்பார்த்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணால் ஆர்சிபியை போட்டு புலந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். பட் எப்படி இருந்தாலும் இதோட நின்றுட்டா நல்லா இருக்கும். ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிரான்ச்சைசி கிரிக்கெட்டாக இப்போ ஐபிஎல் வரைக்கும் இருந்தாலும் அடுத்து ஜூன் 2ஆம் தேதி இப்போ வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ எல்லாரும் இந்தியன் டீம் தான் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஃபேன் வார்ஸ் வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரி, நாளைக்கு இந்த குவாலிஃபை 2ல் யார் வெற்றி பெற போகிறாங்க, இறுதிப் போட்டிக்கு யார் முன்னேற போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாளைக்கு இதே நேரம் பேசலாம்.